ராதே கிருஷ்ணா. ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் முரளியின் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிரகக்காரகத்துவத்தில் சனி அப்படின்ற கிரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகக்காரகத்துவத்தில் சனின்ற கிரகத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். சனின்றவருக்கு ஆயுட்காரகன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ஏன் அந்த ஆயுட்காரகன்ற பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா, நம்ம புனித நூல்கள் வேதங்கள் அனைத்தும் என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்மளுடைய பிறவியில் ஆசாபாசங்களை எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு பெருமாளே கதி, பரம்பொருளே கதி என்று பரம்பொருளை தியானித்து பகவன் நாமம் சொல்லி யார் ஒருத்தர் தன் ஆயுளை விழுகிறாரோ அவர்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் பிறவி என்பது இல்லை அப்படின்றத வலியுறுத்துறது தான் இந்த புனித நூல்கள். அனைத்து புனித நூல்களும் அனைத்து வேதங்களும் இதையே உணர்த்துகின்றன. அப்படி இருக்கும்போது இந்த பிறவி அப்படின்றது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? பிறவி எடுப்பது அப்படின்றது ஒரு புனிதமான விஷயம் கிடையாது. பிறவின்றதே ஒரு சுமை தான். கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சுமை அப்படின்னு சொல்லலாம். அந்த பிறவிலையும் அரிதான பிறவி என்ன அப்படின்னா மானிட பிறவி. இந்த மாதிரி புழு பூச்சி ஆடு மாடு நாய் இந்த மாதிரி பிறக்காம இருக்கிற பிறவிகளிலே உன்னதமான பிறவி மனித பிறவி அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ இந்த மனித பிறவி ரொம்ப புனிதமானது அப்படின்னு எடுத்துக்கூடாது. பொதுவாக பிறவி அப்படின்னாலே ஒரு சுமை அப்படின்னு நினச்சிக்கணும். ஏன் அந்த பிறவின்றத சுமைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பிறவி எடுக்கிறது அப்படின்றதே ஒரு கர்ம வினையினால் வரக்கூடியது தான். இந்த ஜென்மத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்ன பாவங்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வினைகள் நம்மளோட கணக்கில் இருக்கும். அந்த கணக்கின்படி நமக்கு அடுத்த பிறவிகளானது கிடைக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த சித்தர்களும் ஞானிகளும் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எதுக்காக அவங்க அதை பண்ணுறாங்க? அடுத்த பிறவியிலிருந்து விடுபட வேண்டும், முக்தி கிடைக்க வேண்டும் அப்படின்னு தான். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம எங்கேருந்து இந்த பூமிக்கு பிறவி எடுத்து வந்தோமோ அந்த இடத்தை விட்டு திரும்ப முக்தி நிலையை அடைவதற்கான தடைகளை தான் நம்ம இங்கே பூமியில் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு முக்தின்ற ஸ்டேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிறவியே இல்லை. பிறவி ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா அவர் கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால தான் இந்த வேத நூல்கள் இந்த புனித நூல்கள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆசாபாசங்களை தவிர்த்து முக்தி அடைய சொல்கிறது. யார் ஒருத்தர் ஆசாபாசங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் மேற்கொண்டு பகவன் நாமம் சொல்லி பகவான் காலடியில் யார் முற்றிலுமாக சரணடைகிறாளோ அவர்களுக்கு பிறவி என்பது கிடையாது அப்படின்னு சதா பகவான் நாமம் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்றது. அப்படி சொல்லி முக்தி அடைஞ்சா அடுத்த பிறவின்றது கிடையாது. அப்போ இந்த பிறவி அப்படின்றது ஒரு சுமை அப்படின்னு நாம் சொல்லிட்டோம். அப்போ இந்த சனி அப்படின்றவருக்கு ஆயுள் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த பிறவியை இந்த பிறவி அப்படின்றது ஒருத்தரின் ஆயுள் காலத்தை வைத்து முடிவு செய்யப்படுகிறது இல்லையா? இப்போ ஆயுள் அப்படின்ற காரகம் இந்த பிறவி எடுப்பதற்கு ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது. பொதுவாகவே சனி அப்படின்னா மக்களுக்கு ஒரு பயம் அப்படின்றது ஏற்படும். பொதுவாக சனி அப்படின்னு சனி தசை அப்படின்னு யார்கிட்டயாவது சொல்லி பாருங்களேன், அரண்டு போயிடுவாங்க. ஐயோ சனி நமக்கு என்னெல்லாம் பண்ணப்படும். ரொம்ப கொடூரமான விஷயங்கள் அனைத்தும் சனி கிட்ட இருக்கிறது. ஒருவர் செய்யும் தவறுகளை திருத்தி அவரை நல்ல நிலைமைக்கு ஆளாக்கக்கூடிய பலம் சனி கிட்ட உள்ளது. சனியுடைய தசாபுத்திகளில் தவறுகள் ஏதாவது செய்தால் அவரை திருத்தும் கடமை சனிக்கு உள்ளது. அதனால் அவருக்கு வேண்டிய கஷ்டங்களை கொடுத்து படாத பாடுபடுத்தி அவரை ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்குவார். பட்டு திருந்தக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இவன்லாம் பட்டாதாங்க திருந்துவான் அப்படின்னு அந்த மாதிரி. அதனால் அந்த சனி அப்படின்றவர் தவறுகளை இந்த மாதிரி கஷ்டங்கள் வாயிலாக துன்பத்தின் வாயிலாக தெரிவிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு காரியம் செய்வதனால் ஒருத்தருக்கு துன்பம் அப்படின்றது வருது அப்படின்னா அதுக்கு மேலே அவர் திரும்ப அந்த தவறு செய்வாரா? செய்ய மாட்டார். அப்போது ஒருவருடைய தவறுகளை திருத்தக்கூடிய பலம் இந்த சனிக்கு உள்ளது. பிறவி எடுப்பதற்கு காரணமான இந்த ஆயுள் அப்படின்ற விஷயத்த சனி கிட்ட கொண்டு போய் வைத்தா சரியா இருக்கும் அப்படின்றத அறிஞ்சுதான் இந்த சனி கிட்ட இந்த ஆயுளை கொடுத்தாங்க. ஆயுளுக்கு இவர் தான் ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லி இந்த சனி கிட்ட ஆயுளை கொடுத்தாங்க. அப்ப ஆயுள் காரகன் சனியே. இப்ப கர்ம வினை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கர்மகாரகன் அப்படின்னு ஒரு பேரும் சனிக்கு உண்டு. ஆயுட்காரகனும் சனியே, கர்மகாரகனும் சனியே.
அதுக்கப்புறம் சனி அப்படின்றவர் வந்து நவக்கிரகங்களில் சூரியனிலிருந்து மிக தொலைவில், ரொம்ப தூரம், கொஞ்சம் நஞ்ச தூரம்லாம் கிடையாது, மிக தொலைவில் சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம். நம்ம ஏற்கனவே வான்மண்டலத்தை பற்றி வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த வான்மண்டலத்தில் சூரியன்லேருந்து 6வதாக சுற்றி வரக்கூடிய கிரகம் வந்து சனி, குருக்கு அடுத்தபடியாக இருப்பார். அந்த சனி அப்படின்ற கிரகத்துக்கு வான்மண்டலத்தில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், சனின்ற கிரகம் வந்து சரியாக சூரிய ஒளியை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரொம்ப தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அறகுறையாக தான் அந்த சூரிய ஒளியை சனி வந்து ரிசீவ் பண்ணுறது. பொதுவாக இந்த காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கு சொந்த வீடு அப்படின்றது ஏற்கனவே முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருப்பேன். மகர கும்பம் அப்படின்னு சொல்லி, மகரம் கும்பம் ரெண்டும் தான் அந்த சனியோட சொந்த வீடு. அதில் வந்து இந்த கும்பம் அப்படின்றத வந்து மூலத்திரிகோண வீடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது இந்த மகரம் அப்படின்றது முதல் வீடு, கும்பம் அப்படின்றது கடைசி வீடு. இப்போ சூரியனுக்கு சொந்த வீடு எதுன்னு பாருங்க, சிம்மம். அப்ப சிம்மத்திலேருந்து நேர் எதிர் தான் இந்த கும்பமானது இருக்கிறது இல்லையா? சிம்மத்திலேருந்து நேர் எதிர் வீடு அப்படின்றது தான் அந்த கும்பம். சூரியன் வந்து ஆத்மகாரகன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ உயிர் ஒளி எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னா சூரியன் கிட்டேருந்து தான் கிடைக்கிறது. அப்போ அந்த உயிர் ஒளியை பெற இயலாத தூரத்தில் கடைசியாக இருப்பது எதுன்னா கும்பராசி தான். இதுலேருந்தே புரிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த சனின்ற கிரகத்துக்கு ஒரு புனிதமான காரகத்துவங்கள் எதுவும் இல்லை, நிறைய கொடூரமான காரகத்துவங்கள் தான் சனி அப்படின்ற கிரகத்துக்கு இருக்கு. அப்படி காரணம் என்ன அப்படின்னா சூரிய ஒளியை சரிவர பெற முடியாத காரணம் தான். மற்ற கிரகங்களை விட சூரியனை அதிக காலம் சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்கிறது. அதாவது சனியானவர் மற்ற கிரகங்களெல்லாம் விட சூரியனை சுற்றி வர்றதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிறது. அதனால தான் இப்போ இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. பெயர்ச்சி எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வருதுன்னா இருக்கிறதுலே அதிகமான வருஷங்கள் கொண்டது வந்து இந்த சனி பெயர்ச்சி தான். 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பெயர்றது. அப்போ இந்த சனி வந்து பெரிய வட்டத்தில் சுற்றி வர்றதுனால ரொம்ப காலம் எடுத்துக்கிறது. அதே மாதிரி ஸ்லோவாக சுற்றக்கூடிய கிரகம், இருக்கிறதுலே ரொம்ப மெதுவாக சுற்றக்கூடிய கிரகம். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இந்த சனின்றவர் வந்து சரியாக ஒளியை வாங்கலை அப்படின்னு சொல்லி, அப்போது ஒளியை வாங்காத இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இருள் சூழ்ந்து இருக்கும். அப்போ சனியை ஒரு இருட்டு கிரகம் அப்படின்னு சொல்லாமா? இருளுக்கு காரகர் சனியே. இருள் எப்படி இருக்கும்? கருமை நிறத்தில் இருக்கும். அப்போ அந்த கருமை நிறத்துக்கு காரகர் சனியே. அப்போ கருமை நிறத்தில் என்னென்ன இருக்கோ அனைத்துக்கும் சனியே காரகர். அந்த மாதிரி நெடுந்தூரம் சுற்றி வர்றதுனால என்ன ஏற்படுறது? நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஏற்படும்? சோர்வு, களைப்பு. சோர்வு, களைப்பு இந்த மாதிரி காரங்களுக்கும் சனியே காரகர். சோம்பேறித்தனம் இதுக்கும் சனியே காரகர். அதாவது சனின்ற கிரகம் வந்து சூரியன்லேருந்து மிக தொலைவில் சுற்றி வருகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ வெகு தூரம் சுற்றக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறைய நாட்கள் எடுத்துக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நிதானமாக செயல்படக்கூடிய அப்படின்னு ஒன்று தோன்றதா? இந்த மாதிரி ஸ்லோ அப்படிங்கும் போதே நிதானம் நமக்கு தெரியும். அப்போ நிதானம் அப்படிங்கும்போது ஒரு வேலையை நிதானமாக செஞ்சால் என்ன ஆகும்? தாமதம், லேட் ஆகும். அப்போ தாமதம்ன்ற காரகத்துக்கும் சனியே காரகர். சோம்பேறி அப்படின்ற காரகம் பார்த்தோம். இந்த சோம்பேறின்றவர்களை என்ன சொல்லுவார்கள்? இந்த சோம்பேறின்றவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மந்தமாக இருக்கான்னு சொல்லுவோமா? அப்படின்னா மந்த காரகன். அப்போ மந்த காரகரும் சனியே. இந்த சோம்பல் அப்படின்றது எது மூலமாக வர்றது அப்படின்னா உடலில் சக்தி இல்லாததுனால, உடலில் பலவீனமாக இருக்கிறதுனால அந்த சோம்பல் அப்படின்ற விஷயம் வருது. உடல் பலவீனம் எப்போ வரும் அப்படின்னா நம்ம உடல் வயதான உடனே நமக்கு உடலில் பலங்கள்லாம் குறைஞ்சி போகும். அப்போ வயதான அப்படின்னா அவனு என்ன தோன்றதுன்னா முதியவர்கள், அனைத்து முதியவர்களும் அனைத்து வயதானவர்களுக்கும் வயதான தோற்றத்துக்கும் சனியே காரகர். அப்புறம் சனி உடல் ஊனத்திற்கும் காரகர். அப்புறம் உடல் ஊனத்தில் கால் ஊனத்திற்கு சனியே காரகர். கால் ஒருத்தருக்கு ஊனமாக இருக்குன்னா அவருக்கு சனி தான் பாதிக்கப்பட்டிருக்கணும். கால் ஊனத்திற்கும் சனியே காரகர். ஒருத்தருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, எந்தவித மாற்றமும் இருக்காது, பிறந்ததிலிருந்து இறுதி வரை ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்கிறார் அப்படின்னா அவருக்கும் சனியே காரகர். இப்போ முதியவர் அப்படின்ற காரகத்தை பார்த்தோம், வயதான தோற்றம் அப்படின்ற காரகத்துவத்தை பார்த்தோம். ஒரு ஏஜ் ஓல்டு அப்படின்றத நம்ம ஓல்டு பீப்புள்ஸ். அப்போ ஓல்டுனா என்ன? பழமையான, பழமை அப்படின்றது வருதா? அப்போ பழமையானவற்றிற்கும் சனியே காரகர். பழம்பொருளுக்கும் சனியே காரகர். பழைய பொருட்கள் என்னென்ன உண்டோ, ரொம்ப அறத பழசாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பழைய பொருட்களுக்கும்
சனியே காரகர். பழமையானவற்றை விரும்புவர்களுக்கும் சனியே காரகர். பழமை அப்படின்னும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? இருக்காது, அழுக்காக இருக்கும் இல்லையா? அழுக்கான இருக்கக்கூடிய அனைத்திற்கும் சனியே, அழுக்கு அப்படின்றதுக்கும் சனியே காரகர். அழுக்கான தோற்றத்திற்கும் சனியே காரகர். அழுக்கான தோற்றம் சொல்ல முடியாது, விகார தோற்றம்னு எடுத்துக்கலாம். விகார தோற்றத்திற்கு சனியே காரகர். இப்போ பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரகங்களும் ஒரு சுபமாக ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான காரகங்கள்லாம் கிடையாது. எந்த ஒரு செக்மெண்ட் எடுத்துட்டாலும் அதில் கீழே அடிமட்டம் என்ன இருக்கோ அதுதான் இந்த சனி இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அப்போது அழுக்கான தோற்றம் இதெல்லாம் பார்த்தோம். கீழ்த்தனமான, ரொம்ப கீழ்த்தனமான செயல்கள், கீழ்த்தனமான நடத்தை, பேச்சு, இவை எல்லாத்துக்கும் சனி தான் காரகர். ஒருவருக்கு தாழ்வு மனப்பான்மை, இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தாழ்வு மனப்பான்மைக்கும் சனியே காரகர். பிறருக்கு அடிமையாய் வாழ்தல், அவருக்கும் சனியே காரகர். கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்னு பார்த்தோம். கீழ்த்தட்டு மக்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட போய் சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்க இல்லையா? அப்போ இந்த கீழ்த்தட்டு மக்கள் அழுக்கு நிறைந்த இடங்கள்ல இருப்பாங்க. இப்போ ஸ்லம் ஏரியாலாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்லம் ஏரியா அந்த மாதிரி இடங்களுக்கும் சனியே காரகர். ஒரு ஓல்டு பில்டிங், ஓல்டு அப்படின்னாலே சனி காரகர். ஓல்டு பில்டிங், பழைய வீடுகளுக்கும் சனியே காரகர். சில பேரை பார்த்துருப்பீங்க, இடிஞ்ச வீட்டில் வேற வழி இல்லாமல் வாழ்ந்துட்டு வருவாங்க. அது இடிந்த வீடுங்கும் போது இடிஞ்ச வீடுன்னு எடுத்துக்கூடாது, ஓட்ட உடசல் இருக்கிற வீடு, மேலே மழை பெஞ்சா உள்ள ஒழுகும், அந்த மாதிரி வீட்டில் வாழ்பவர்களுக்கும் சனியே காரகர். மற்றவர்கள் பயன்படுத்திய பொருளை பயன்படுத்துவது, இன்னொருத்தர் பயன்படுத்துவது, மற்றவர்கள் பயன்படுத்திய ஒரு பொருளை இன்னொருத்தர் பயன்படுத்துவது, அதுக்கும் சனியே காரகர். எப்படின்னா, மற்றவர்கள் யூஸ் பண்ண பொருள்னா என்ன, செகண்ட்ஸு. அப்போ அந்த செகண்ட்ஸ் பொருளை வாங்குறவர்கள் காரகம் யாருன்னா சனி தான். செகண்ட் ஹேண்ட் பொருள்கள் அனைத்தையும் வாங்குபவர்களுக்கு சனியே காரகர். கீழ்த்தட்டு மக்கள் எல்லாம் பார்த்தோம். அவங்கெல்லாம் என்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்ப்பாங்க? இந்த மாதிரி ஹவுஸ் கீப்பிங், ரோட்ல கார்பரேஷன் ஸ்வீப்பர்ஸ், செக்யூரிட்டி, இந்த மாதிரி கீழ்த்தட்டு வேலைகளில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சனியே காரகர். அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பாளிகள், செருப்பு தைக்கிறவங்க, அப்புறம் மூட்டை தூக்குறவங்க, இதெல்லாம் இவர்களுக்கெல்லாம் சனியே காரகர். மூட்டை தூக்குறவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பு இருந்தால் தான் மூட்டை தூக்க முடியும். அதே மாதிரி உடல்ல பலம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த கடினமான உழைப்பாளிகளுக்கும் சனியே காரகர். அதாவது ஆளும் வர்க்கத்தினரை எளிதில் காண முடியாதவர்கள்னு சொல்லலாம். வீணா சொல்லணும்னா, இப்போ ஒரு கம்பெனி ஓனர் இருக்காரு, இப்போ ஒரு லோ லெவல் லேபர் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அந்த கம்பெனியில. அவர் எடுத்த உடனே டைரக்டா அந்த கம்பெனி ஓனர் உள்ள வரும்போது, என்ன சார் வணக்கம் சௌரியமா எப்படின்னு பேச முடியுமா? ஓனர் அந்த லேபர் கிட்ட நின்று பேசிட்டு இருப்பாரா, இல்ல நேர அப்படியே போயிடுவாரா? அந்த மாதிரி கீழ்த்தட்டு மக்கள், அதாவது மேல்தட்டு மக்களை காண முடியாதவர், எளிதில் காண முடியாதவர்களை, அவர்களுக்கு இந்த சனியே காரகர். அப்ப இருட்டுன்னு பார்த்துட்டோம். இருட்டு சம்பந்தமா உள்ளது இரவு நேரம், இரவு பொழுது அப்படின்றது இந்த சனியே காரகர். இரவு பொழுதுக்கும் சனியே காரகர். அப்ப இரவு பொழுதில் நடக்கக்கூடிய வேலைகள் அனைத்துக்கும் சனியே காரகர். நைட் ஷிஃப்ட், இரவு பொழுதுல என்னென்ன வேலைகள் நடக்குமோ அனைத்திற்கும் சனியே காரகர். நைட் ஷிஃப்ட் டியூட்டி, அப்புறம் நைட்டு நடக்கூடிய திருட்டுக்கும் சனியே காரகர். இரவு தானே சார் திருடுவாங்க, இப்போ பகல்லையும் திருடுறாங்க, அது வேற விஷயம். பொதுவாக திருட்டு அப்படின்றது இரவுல தான் நடக்கும். அப்போ இரவுக்கு சொந்தமான அந்த சனி திருட்டுக்கும் காரகர். பழைய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம். பழைய பொருட்கள் தான் கழிவு, வேஸ்ட். அந்த வேஸ்ட்டுக்கும் சனியே காரகர். கழிவு, அசுத்தம், சோம்பேறின்னு பார்த்தோம். மனச்சோர்வு, அதுக்கும் சனியே காரகர். இப்போ கடின உழைப்பு அப்படின்னு பார்த்தோம். இந்த மூட்டை தூக்குறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுகள்லாம், கீழ்த்தட்டு மக்கள்கள்லாம் கடின உழைப்பு செய்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப செய்யும் தொழில், அந்த கடின உழைப்பான கடின தொழில்களுக்கும் சனியே காரகர். தொழிற்காரகன் அப்படின்னு சொல்லலாம். செக்யூரிட்டினா இந்த மேன் பவர் செக்யூரிட்டி, இந்த ப்ளூ கலர் செட்டு, ப்ளூ கலர் பேண்ட் எல்லாம் போட்டு நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி செக்யூரிட்டின உடனே போலீஸ்ன்னு புரிஞ்சக்கூடாது, அதெல்லாம் வேற. மேன் பவர் செக்யூரிட்டி, அவர்களுக்கும் இந்த சனியே காரகர். வாட்ச்மேன், ஆஃபீஸ் பாய், பியூனு, வீட்டு வேலைக்காரன், ஹவுஸ் கீப்பிங்னாலே அது எல்லாமே அடங்கிடும். சர்வன்ட் மெய்டு போன்ற கடைநிலை ஊழியர்கள் அனைவருக்கும் சனியே காரகர். தாம்பத்தியம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல ஆண் பெண், அதுல மலட்டுத்தன்மைக்கு சனியே காரகர். அதே மாதிரி வறுமை, என்னென்ன ரொம்ப லோ லெவல்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கலாம். வறுமை, பொய், ஏமாற்றுதல், ஏக்கம், ஊனம், இழப்பு, கஞ்சத்தனம், இது எல்லாத்துக்குமே சனி தான் காரகர். இந்த மாதிரி நிறைய டெவலப் பண்ணிக்கணும். அப்ப சனி ஆயுட்காரகர்னு பார்த்தோம். இந்த ஆயுள் அப்படின்றது என்னன்னா ஒரு கெட்ட நிலை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்ப்பு. அப்போ முக்தி நிலையை அடையணும்.
அந்த மாதிரி ஒரு நல்ல நிலையை அடைய விடாமல் ஒரு இனிமையான அனுபவத்தை இன்னும் சற்று கொடுத்து நமது ஆயுளை நீட்டிக்கிறது, பாவங்களை நிறைய சேர வைக்கக்கூடிய நிலை தான் இந்த ஆயுள் அப்படின்றது. பொதுவாக ஜோதிடத்தில் எதுவுமே வெளிப்படையாக புரியும்படி இருக்காது. ஞானிகளாலையும் முனிவர்களாலையும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் அநேகருக்கு புரியவே புரியாது. ஆகவே அதை ஆராய்ந்து இது பண்ணாதான் அதோட உள்ள அர்த்தமே புரியும். பொதுவாக இந்த ஆயுள் அப்படின்ற விஷயத்துக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி தான் காரகத்துவங்களை ஒவ்வொரு கிரகத்துக்கும் டெவலப் பண்ணி நம்ம பலன்களை சொல்லணும். ஒரு செயல் எடுத்துட்டீங்கன்னா அந்த செயல் எந்த கிரகத்தோட காரகத்துவத்தில் வருது அப்படின்றத யோசித்து அந்த கிரகத்தினுடைய பலன்களை சொன்னால் உங்களுக்கே புரியும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் முதன்மையான காரகங்கள் இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்படி ஏதாவது ஒரு சில காரகங்கள் விடுபட்டிருந்து உங்களுக்கு ஏதாவது காரகங்கள் புதுசாக தோன்றி அது சந்தேகம் ஏதாவது ஏற்பட்டால் அதுக்கு இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.